அதில் தெரிகிறது குளக்காட்டு. குளத்துலேருந்து நிறைய காற்று வந்து கொண்டிருக்கு. குளம் பக்கத்தில் ரெண்டபடியா அந்த அலையை அடிக்க நிறைய காற்று வந்து எழும்பி அப்படியே மேலால் வந்து கொண்டிருக்கு. நிற்கவே இல்லாமல் இருக்குது. இதில் நெல் பயிரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இந்த காற்றுக்கு வந்து நெல் பயிரெல்லாம் அப்படி ஆடுன்னு பாருங்க. பயங்கரமான காற்றடிச்சு கொண்டிருக்கு. அதை விட இதுகளுக்குள்ள இந்த தென்னை இடவழிக்குள்ளே வந்து நெல் பயிரெல்லாம் விதைச்சிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. அதை விட இங்கேயால ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே வந்து நிறைய நெல் பயிரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கின கச்சான் எல்லாம் வாங்கி நல்லபடியாக பதப்படுத்தி எடுத்துருக்குறோம். இனி கொண்டே கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் கச்சான். கிழக்க சத்தம் பெறுது. நல்லபடியாக காஞ்சி 2-3 வெயில் நல்லபடியாக காய போட்டுனாங்க. நெல் பயிர்களை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. காற்றுக்கு வந்து அசைஞ்சு கொண்டே இருக்கணும் மக்கள் எல்லோரும். வணக்கம் ப்ரோவுகளே, நான் தான் உங்களுடைய வன்னி ப்ரோ. முதல்ல இருந்த வன்னி ப்ரோவுக்கும் இப்போ இருக்கிற வன்னி ப்ரோவுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது. போன 7ஆம் தேதி வந்து அப்பா அந்தரட்டி எண்டபடியாக இருந்த தாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் முகம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. கூடுதலாக வந்து கடைகளுக்கு போனாலும் சரி, வெளியில் வலிக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, உடனே வந்து என்ன வந்து யாருமே மட்டு பிடிக்கிறாங்க இல்லை. உடனே கண்டோன்னே ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்குறாங்க. வேறு யாக்கெல்லாம் இருக்குமோ அப்படின்ட்டு கதைக்கிறாங்க. கூடியில் கடைக்கு போனால் கூடி எங்களை குரலை கேட்ட உடனே தான் கதை வருது. அதே மாதிரி தான் இந்த ரோட்டுகளில் எங்கேயும் பயணம் செய்ய போலீஸ்காரன் கண்ட உடனே மறைச்சி உடனே ஐசியாக வாங்கி பார்க்குறாங்க. இந்த இடமண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது இனி கொஞ்சம் நாள் போக எல்லாம் சரி வரும். அதோட வந்து இன்றைக்கு வந்து என்ன காணொலி வந்து பார்த்திங்கன்னா, தோட்டத்தில் வந்து கச்சான் அறுவடை செய்தாங்க. அதையும் கொண்டு இன்றைக்கு கொடுத்துக்கொண்டு எங்களோட கிராமத்தின் அழகை தான் இன்றைக்கு கூடுதலாக பார்க்க போகிறோம். எங்களோட இடங்கள் மட்டும்தான் நல்ல இயற்கை காட்சி என்று நினைக்காதங்க. எங்களோட கிராமம் ஃபுல்லாகவே ஒரு இயற்கை நிறைந்த காட்சி தான். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இயற்கையான காட்சி. அதுதான் இந்த காணொலி மூலம் பதிவேற்ற போகிறேன். இனி வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் கட்டாயம் வந்து அம்மாவை கூப்பிடுவேன். அம்மா வந்து சுகமாக இருக்கிறா. கூடுதலாக வந்து எல்லோரும் கேட்குறது அம்மா சுகமாக இருக்கிறாவா சுகமாக இருக்கிறாவான்ட்டு. சுகமாக இருக்கிறான்னு சொல்கிறத விட அம்மா இருக்கிறான்டே சொல்லிக்கொள்ளலாம். அந்தளவுக்கு என்னென்னு சொல்கிறது, நிலைமை வந்து தெரியும் தானே எல்லாருக்கும். அம்மா வந்து சுகமாக இருக்கிறா. நம்ம நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட கிராமத்தின் அழகையும் பார்த்துக்கொண்டு எங்களோட வயலுக்கு நிறைய நாள் போய் இன்றைக்கு காணொலியில் வந்து இந்த இயற்கையான பதிவைத்தான் பதிவேற்றம் செய்ய போகிறேன். அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கின கச்சான் எல்லாம் வாங்கி நல்லபடியாக பதப்படுத்தி எடுத்துருக்குறோம். இனி கொண்டே கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் கச்சான். கிழக்க சத்தம் பெறுது. நல்லபடியாக காஞ்சி 2-3 வெயில் நல்லபடியாக காய போட்டுனாங்க. இப்போ இனி பேக்கில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் வந்த கச்சான். இந்த 2 பெரிய பேக்கும் ஒரு அரை பேக்கும் அதோட இங்கே ஒரு கொஞ்சம் கச்சான் வச்சுருக்கிறோம். இது வந்து வறுத்து சாப்பிட்றது. பாருங்கள் எப்படி இருக்கணும் செம்பாட்டு கச்சான். இப்போ கச்சான் வந்து 20,000 ரூபா போகுது. 50 கிலோ கச்சான் வந்து 20,000 ரூபா போகுது. இவ்வளோ கச்சானம் கொடுத்துட்டு கூலி காசு கொடுக்க தான் சரி வரும் போலோடாது. 12,000 13,000 வந்துட்டுது கூலி காசு. கொடுத்துட்டேன் ஏற்கனவே. இவ்வளோ கச்சானம் பண்ணி பிடுங்கி கொடுக்கத்தான் சரியாக வரும். லாபம் பண்ணுறது இந்த முறை கொஞ்சம் குறைவு தான். ஆனால் கச்சான் வந்து நல்ல உறுதியான கச்சான். இவ்வளோத்தையும் தச்சு எடுத்து கொண்டு தான் கொண்டே கொடுக்கணும். 2 பேக்கு தானே. அப்போ அதால் கொண்டே கொடுக்குறோம் நல்லது. அவையில் வர மாட்டேன் 2 பேக்காக மினாக்கட்டு. இப்போ நாங்கள்லாம் இனி தச்சு போட்டு கொண்டு போகிறோம். கூடுதலாக வந்து நாங்கள் தான் பிடுங்கி நாங்கள் தான் ஆயிரம். அப்போ தான் லாபம் பெறும். இந்த முறை வந்து தெரியும் தானே. அப்போ அந்த அந்திரட்டிகள் எல்லாம் மந்தபடியாக அப்போ கச்சானம் வந்து அந்த பதத்துக்கு வந்துட்டுது. கட்டாயம் வந்து பிடுங்கி எடுக்கணும். 2-3 நாள் விட்டோம்னா இந்த மயில்கள் குரங்கள் எல்லாம் நிறைய வந்து சாப்பிட்றோம். அதனால் ஆக்களை கொஞ்சம் கூட போட்டு பிடுங்கி ஆஞ்சபடியாக தான் இந்த முறை கொஞ்சம் செலவாக வந்துட்டுது.
ரெண்டாலும் பரவாயில்ல, போட்டதில் எடுக்கத்தானே வேணும். அப்போ அதால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கையும் கணக்கும் சரியாக தான் இருக்கும். இந்த முறை லாபம்ன்றது குறைவு. சரி பார்ப்போம், அடுத்த முறை இனி வந்து இப்போ திருப்பி உழுது கச்சான் போடணும். பார்ப்போம் அடுத்த முறை லாபம் பெறுதான்னு பார்ப்போம். கட்டாயம் வந்து லாபம் பெறும். நாங்கள் தான் போட போகிறோம். குடும்பத்துலேருந்து எல்லாம் நாங்கள் தான். இனி இதோட இன்னும் ஒரு அரைவாய் கச்சான் கிடந்தது நான் கவனிக்க இல்லை. இது கொஞ்சம் கஞ்சலாக இருக்குது. அப்புறம் தூத்தி போட்டு தான் கொடுக்கணும். அந்த வேக்கையும் சேர்த்து போட 3 வேக்காய் வரும். இருக்கா தூத்தி நான் எல்லாம் இருக்கா தூத்தி விடுவோம். நல்லா காற்றடிக்குது. நல்லா காற்றடிக்குது. கச்சான நெல் கேட்குறாண்டா. நல்லா காற்று. இப்படி விட்டால் தான் காற்று இருக்கிற கஞ்சல் எல்லாம் போகும். பாருங்கள் எவ்வளோ கஞ்சல் போதும். இவ்வளோ வந்து நல்ல கச்சா. இப்போ வந்து கச்சான் கொடுக்குறது கச்சான் பாக்கி ஏற்றிட்டோம். இனி இப்படியே கொண்டு போவோம். கொண்டு போய்க்க எங்களோட இடங்கள்ல இயற்கையாக கட்டாயமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு செய்வேன். நல்ல ஒரு இயற்கையான ஒரு அழகு. அப்படியே நாங்கள் இனி வலிக்கிடுவோம். அப்படியே எங்கே பாருங்க, கூடுதலாக வந்து இந்த ரோட்டு கரையெல்லாம் தென்னம்பழம் வச்சிருக்கணும். இங்கே ரோட்டெல்லாம் வந்து நல்ல வடிவாக செய்திருக்கணும். காப்பீட்டு எல்லாம் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை விட இஞ்சால கரையால் வந்து தண்ணி எல்லாம் பாஞ்சு கொண்டு இருக்கு, குளத்து தண்ணி. அதை விட இதுகளுக்குள்ளே இந்த தென்னை இடவழிக்குள்ளே வந்து நெல் பயிரெல்லாம் விதைச்சிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. அதை விட இஞ்சால ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே வந்து நிறைய நெல் பயிரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு இயற்கையான இடம். எங்களோட இடம் வந்து எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். இப்போ இந்தியாவில் வந்து மண் ரோட்டுக்கு வந்துட்டோம், கிரவல் ரோட்டு. தங்களும் பள்ளங்களும் தான் பாருங்கள் எப்படி இருக்குது ரோட்டுகள். அதை விட பாருங்கள் இந்தியாவிலையும் வந்து நெல் வேலையெல்லாம் விதைச்சிக்கலாம். சும்மா பார்க்க எல்லா இடங்களையும் பார்க்க பச்சையாக தான் இருக்கு எல்லாம், கண்ணுக்கு குளிர்மையாக. எங்கட கிராமமே வந்து இப்படியான ஒரு அழகு நிறைந்த ஒரு கிராமம் தான். பாருங்கள் எங்கே பார்த்தாலும்
நல்ல ஒரு இயற்கையான காட்சி தான் ஃபுல்லாக. அதை விட இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்கள். இதுதான் நம்பிக்கை பிள்ளையார். கூடுதலாக இந்தியாவில் வாரதெல்லாம் குறைவு. இப்படி இன்றைய கச்சான் கொண்டு வரைக்க கட்டாயம் வந்து இந்த இடங்களை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், இதுக்கு என்ன அப்படி நெல் வச்சுருக்கணும் பாருங்கள். இப்போ வந்து கச்சான் கொடுக்குற வீட்டை வந்துட்டோம். கச்சானை கொடுப்போம். இப்போ வந்து கச்சான் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ எங்கட வயலடிக்கு ஒருக்கா போய் கொண்டுக்கிறோம். நிறைய நாள் எங்கட வயலுக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்கண்ட எங்கட இயற்கை காட்சியெல்லாம். பின்னேற டைம்லாம் நல்லா இருக்கும் இப்படியான இடங்கள். பாருங்க, எங்கே பார்த்தாலும் பேக்கால வந்து தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்கு. இதில் பாருங்க தண்ணி எப்படி பாயுதுன்னு. எங்களோட வயலுக்கு வந்துட்டோம். இது இந்தியாவில் வந்து பக்கத்து வீட்டுக்காரட்ட வயல். இதுவும் வந்து நல்லா இருக்குது. அதோட இதுதான் எங்களோட வயல். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படியே நடந்து போவோம். இந்த பாதை வழியே அப்படியே நடந்து போவோம். கட்டாயம் வந்து எங்களோட இடங்களுக்கு வாராக்கள் வந்து இந்த டைமில் வந்தால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படியான டைமுகள்லாம் கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் வந்து நெல் வச்சிருப்பினோம். பார்க்க எங்களோட கண்ணுக்கு வந்து என்னென்று நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும். இப்படியான நேரங்கள்லாம் எங்களோட இடங்கள் கூடி நல்ல ஒரு அழகாக தரும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு நெல் பயிர்.
அப்பா வந்து எனக்கு நல்ல முறையில் வந்து வழிகாட்டியிருந்தவர் நெல் பயிர்களுக்கு இன்ன டைமில் என்னென்ன மருந்து அடிக்கணும் இன்ன டைமில் பசலாக போடணுமெண்டு அதே மாதிரி தான் நான் இப்போயும் செய்து கொண்டு வரேன். நல்ல முறையில் தான் இந்த நெல் பயிர் வந்து இருக்குது பாருங்க. அப்பா வந்து வழிகாட்டி இருந்தபடியாக எனக்கும் வந்து அப்படியே இந்த விவசாயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. காலையில் இருந்து பொழுது வட மட்டும் சரியான காற்று. இப்போ நாங்கள் வந்து எங்களோட நெல் வேலையெல்லாம் பார்த்துட்டோம். இனி வந்து மாடு மடக்கி இருக்குது. அப்படியே நாங்கள் இனி போட்டு அடிக்க போவோம். இப்போ வந்து மாடுகள் இருக்கா சார்ஜ் பட்டி கிடைப்போம். இப்போ மாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வெறியின மக்கள் அந்த நேரம் பொழுதோட பட்டிக்கு வெறினா மேண்டு பார்த்திங்கன்னா இந்த புல்வெளி கொஞ்சம் கொண்டு வந்து போடுறோம் நாங்கள் பின்னாடி டைமில். அப்போ அதனால் வந்து ஆக்கள் வந்து எங்கே ரெண்டாலும் வந்துடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்து பார்த்து கொண்டிக்கணும் பாருங்க எப்படா புல்லு கொண்டு வந்து போடுவோம்ட்டு. இப்போ எல்லாத்தையும் அடைச்சி போட்டு ஒரு இடத்துல போட்டோம்னா வடி வந்து சாப்பிடணும். நடவுங்க பட்டிக்கு போவோம். நடவுங்க பட்டிக்கு. பட்டிக்கு பட்டிக்கு. நடவுங்க பட்டிக்கு. நடவுங்க. இப்போ மாடுகளெல்லாம் வந்துட்டுது பட்டிக்கு. இப்போ கொஞ்சம் மக்கள் நேரத்துக்கு எல்லோரும் வந்துடுவினோம். அப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.